ஒரு முடிவு தெரியணும். ஒண்ணு பணி நிரந்தரம் பண்ணுவோம் இல்ல உங்களை பண்ண முடியாது, நீங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்கன்னா நாங்க போயிடுறோம். நாங்க 3 நாள்ல என்ன சார் வேலை பார்க்க முடியும்? 3 நாள் நாங்க ஸ்கூலுக்கு வரோம், மத்த நாள்ல நாங்க என்ன வேலை பார்க்க முடியும்? அரை நேரத்துல எங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க? எங்களை விடுங்க. ஜென்ஸ் எவ்வளவு பேரு இந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தை எப்படி ஓட்ட முடியும் சொல்லுங்க? அரை நேரம் அந்த பாதி நேரம் யாராவது வேலை கொடுப்பாங்களா? ஸ்கூலுக்கு போனா பிள்ளைங்க என்ன டீச்சர் அரை நேரத்துல போயிடுறீங்க, மறுநாள் என்ன டீச்சர் லீவ் போறீங்கன்னு கேட்க, அதுகள்ட்ட எங்களால பதில் சொல்ல முடியல. நாங்க அரை நேர டீச்சர் அதுகள்ட்ட சொன்னா அது எங்களை மதிக்குங்களா? டீச்சர்களே எங்களை மதிக்கல. ஆண்டு விழாக்கு பொன்னாட போத்துறாங்க, ஆசிரியர்கள் நிரந்தர ஆசிரியர்களுக்கு எல்லாம் பொன்னாட போக்குறாங்க, எங்களுக்கு ஒரு துண்டு கூட போத்துறது இல்ல. நிறைய ஸ்கூல்ல இந்த அவல நிலை நடக்குது. சேர் போடுறாங்க, எங்களுக்கு சேர் போடுறது இல்ல. மீட்டிங் நடத்துறாங்க, ஒரு டீச்சரா ஆசிரியரா எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மீட்டிங்ல கூட எங்களால கலந்துக்க முடியல. எப்படி எங்களால போக முடியும்? நாங்க போராடினதுக்கு என்ன அர்த்தம்? 13 நாளா நாங்க குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு புருஷன் எல்லாரையும் விட்டுட்டு நாங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். தங்க கூட இடம் இல்லைங்க. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து எந்திரிச்சிடும். எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? பஸ் ஸ்டாண்ட்ல அத்தனை நாய் கிடக்குது, எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? கிடைச்சா யார் பதில் சொல்லுவா? வீட்டுக்கு ஒரு ரூம் கூட ரூம் எடுத்து தங்குறதுனாலும் ஒரு 500 ரூபாய் 200 ரூபாய் இருந்தாதான் தங்க முடியும். 10 நாள் 200 ரூபாய். நாங்க வாங்குற சம்பளமே 10,000. அதை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? வந்து ரூமுக்கு கொடுக்க முடியுமா? தங்க முடியுமா? அதனாலே பாதி ஆசிரியர்கள் வர மறுக்கிறாங்க. பாவம் வெயில்ல வந்து உட்கார்றாங்க. அதை கூட பார்த்து கூட அவருக்கு மனசு ஏறகலையா? பாக்குறாரு தானே அவரு? மத்த கட்சிகள் எல்லாரும் பாக்குறாங்க, அவர் பாக்குறாரா இல்லையா? அவர் காதுக்கு போதா இல்லையா? ஒரு வார்த்தையாவது சொல்லலால, ஆறுதலாவது சொல்லியாத அனுப்பலால. ஏன் கண்டுக்காம இருக்காங்க? நாங்க என்ன பண்ணணும் அவருக்கு? பண்ண முடியாததுக்கு என்ன காரணம்? எல்லாருமே நல்லா படிச்சிருக்கோம், MSc B.Ed முடிச்சிருக்கோம். அதுக்கு மேலேயும் படிச்சவங்க தான், யாரும் குறைச்சு படிச்சவங்க இல்ல. எல்லாத்தையுமே கலைத்திறன் இருக்கு. அன்னைக்கு சிறையில உட்கார்ந்து நாங்க வரைஞ்சோம் ஓவியங்கள், அவ்வளவு வரைஞ்ச வேணா அதை எடுத்து பார்க்க சொல்லுங்க அவரை. நான் வந்து ஒரு உடற்கல்வி ஆசிரியர். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியார் பள்ளியில வந்து எனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. ஆனா ஸ்டாலின் ஐயா வந்து பணி நிரந்தரம் செய்கின்ற ஒரே காரணத்துக்காக வந்து 4 ஆண்டுகள் வந்து ஒரு 12,500 ரூபாய்க்கு வந்து நான் வந்து வேலை செஞ்சிருந்தேன். நான் வந்து இந்த வேலையில் சேரும்போது வந்து என்னுடைய பையன் வந்து LKG படிச்சிருந்தான். இன்னைக்கு என் பையன் வந்து காலேஜ் படிக்கிறான். ஆனா அவன் வந்து 12 வருஷமா அவன் முன்னேறிட்டான். ஆனா நாங்க இந்த பகுதி நேரத்துல இருந்து 12 வருஷமா ஒரே ஒரு நாள் கூட எங்களுக்கு வந்து 3 அரை நாளை தவிர ஒரு நாள் கூட அதிகமா வந்து எங்களுக்கு வர வைக்கல. இந்த அவல நிலை தமிழக அரசு வந்து உடனே எங்களுக்கு வந்து நிறைவேற்றணும். ஐயா ஸ்டாலின் ஐயா வந்து உடனே நிறைவேற்றணும். 12,500 ரூபாய் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா எங்களோட வாழ்க்கையை 14 வருஷமா தொலைச்சிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையை யார் திருப்பி கொடுப்பா? இந்த அரசு திருப்பி கொடுக்குமா? இழந்துட்டோம், எல்லாமே இழந்துட்டு இருக்கோம். இனிமேலாவது பணி நிரந்தரம் செய்யுங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுங்க. யார்கிட்டயுமே எங்களுக்கு மரியாதை கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்ட மரியாதை கிடையாது, பெற்றோர்கிட்ட மரியாதை கிடையாது, புருஷன்கிட்ட மதிப்பு கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட மதிப்பு கிடையாது. மத்தியான ஸ்கூலுக்கு போனா என்ன உங்களுக்கு மட்டும் இவ்வளவுதான் வந்து இப்பதான் ஸ்கூல் ஆரம்பிக்குதா அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுறாங்க. ஸ்கூலுக்கு வந்து என்ன டீச்சர் நீங்க இப்ப வர்றீங்க ஒரு நாள் வரமாட்டேங்கிறீங்க, காலையில வரீங்க மத்தியானம் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. இந்த கேவலம் யாராலங்க? யாரால? 3 அரை நாள் இங்க வேலை செஞ்சுட்டு மீதி வாரத்துல எங்க எவன் கொடுப்பான் வேலை? எங்களுக்கு எங்க வாழ்க்கையே சீரடிச்சிட்டீங்க. வந்து ஆரம்பத்துல எப்படி வந்து போட்டாங்கன்னா 2 ஸ்கூல் இல்லைன்னா 3 ஸ்கூல் வந்து போட்டாங்க மேடம். ஆனா இப்ப வந்து ஒரு ஸ்கூல், அந்த ஒரு ஸ்கூல் தான் வந்து போடுறாங்க. அதுலயும் எங்களால வந்து ஒரு பியூன் வேலை முதற்கொண்டு நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா? பாத்ரூம்குள்ள போயிட்டு அங்க போயிட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யாரோட வேலை? எங்களோட வேலை தான். சரிங்களா? குப்பை பொறுக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து நாங்க தான் செஞ்சுட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.